نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس فيه الراحة قبل الشغل صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய மாணவர்களே, ஆசிரியர்களே, அல்லாஹு தஆலா புனிதமான ஒரு நாளிலே தொழுகைக்காக நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு நம்முடைய கடமைகள் ஒழுங்காக நடப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறான். இந்த நீண்ட காலத்திலே நாம் என்ன செய்தோம் என்பதை சிந்தித்து பார்த்தால் பெரும்பாலும் ஓய்விலை கழிந்திருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, நம்முடைய பிள்ளைகள் டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மழை பெஞ்சு பள்ளிக்கூடம் கிடையாதுன்னு சொன்னால் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குன்னு ஒருத்தர் இருந்தார், ரமணன். அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு காட்ஃபாதராகவே இருந்தார். நிறைய லீவ் விடக்கூடிய ஆள் அவராக தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி அல்லாவே பார்த்து கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக ஊரையே உலகத்தையே அடைச்சி வச்சு ஒன்றுமே செய்யக்கூடாது, சும்மா இருக்கிறவன்லாம் சோம்பேறின்னு சொன்னது போக சும்மா இருக்கிறவன் தான் நல்லவேண்டு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டாங்க. வெளியே போனால் பொம்பளை கெட்டு போயிடுவா, உள்ளேயே இருந்தால் ஆம்பளை கெட்டு போயிடுவான் என்று சொன்ன காலம் போய் பொம்பளையும் ஆம்பளையுமே வெளியே போனால் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு காலத்தில் எல்லாம் நம்மளை கொண்டு வந்து விட்டான். நாம் ஓய்வாக இருந்த அந்த நீண்ட காலத்தில் நம்ம மனசில் என்னென்ன தோணி இருக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களை போன்ற வயதுள்ள பிள்ளைகள் எல்லாருமே ஊர் சுத்த முடியலையே, விளையாட முடியலையே, அவனை பார்க்க முடியலையே, இவனை பார்க்க முடியலையேன்னு கவலைப்பட்டது தான் அதிகம். அதுலேயும் கொஞ்சம் வரம்பு மீறின பிள்ளைகள் எல்லாம் ரோட்டில் போலீஸ்காரன்ட்ட அடிபட்டாங்க. எனவே அந்த காலத்தில் பெரும்பாலும் நம்ம சிந்தனையே சும்மா இருக்கிறது எப்படின்னு ஒரு பெரிய தீமே எழுதக்கூடிய அளவிற்கு, ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே எழுதுகிற அளவுக்கு தான் போச்சு. என்னென்ன செய்யலாம்? ஆனால் இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கான நேர வரையறையை, நேர மேலாண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட், இதை இஸ்லாம் தான் கற்றுக் கொடுத்தது. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிலே ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவரை புனிதராக்கி 40 வயசு வரைக்கும் அவரை அணுவாக செதுக்கி 40வது வயசில் நபிப்பட்டத்தை கொடுத்து, நபிப்பட்டம் கொடுத்த உடனேயே அல்லாஹ் சொன்ன வார்த்தை, தினமும் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கணும்னு சொன்னான். மக்காவிலேயே இல்லாத பழக்கம் அது. மக்காவில் நேரத்தோடு எந்திக்கிறதுனா என்னான்னு கேட்டால் 8 மணிக்கு எந்திக்கிறது. உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் பிக் பாஸில் 8 மணிக்கு தான் அவன் காலையிலேயே எந்திக்கிறதுக்கு வேக்கப் சாங் போடுறானா.
இப்போ உலகமே 8 மணிக்கு தான் எந்திரிக்கணும்னு ஒரு வரையறை வச்சிருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொன்னா 3 மணிக்கே எந்திரிங்கன்னா. ரசூலுல்லாஹ் வந்த பிறகுதான் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கான ஒரு அவசியத்தை இந்த உலகம் புரிந்து கொண்டது. அதிகாலை என்பது நமக்கு கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம். மறந்து போன பாடங்கள்லாம் உங்களுக்கு மனசில் வரணும்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு புக்கை திறக்கும் போது அந்த பாடம் எழுத்தில் தான் இருக்கும். ஆனால் படிக்க படிக்க உங்கள் வாத்தியாருடைய மாடுலேஷன்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த பாடத்தை நடத்தும் போது வாத்தியார் என்னென்ன ஸ்டைலில் நடத்தினாருங்கிறது உட்பட ஞாபகத்துக்கு வரும். பகல் நேரத்தில் எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க, எந்த சிந்தனையும் வராது, எழுத்து மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதிகாலை என்பது நமக்கான ஒரு வரப்பிரசாதம். இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அதிகாலை எழுவதை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சமீபத்தில் சிங்கப்பூரில் ஒரு கேஸ் ஒருத்தம் போட்டிருக்கிறான். அதிகாலை சுபுஹ் தொழுகைக்கு பாங்கு சொல்கிறதுனால எங்கள் தூக்கம்லாம் கெட்டு போகுது. நாங்கள் வேலைக்கு போகிற ஆள். அவங்க ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் பாங்கு சொல்லக்கூடாது. பாங்கு சொல்கிறது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அந்த நீதிபதி பாருங்கள், நம்ம நாட்டு நீதிபதி மாதிரி இல்லை. அவர் எல்லாத்தையும் நன்றாக தெரிந்தவர். சீன நீதிபதி அவர், இஸ்லாமிய நீதிபதியும் அல்ல. அவர் அந்த கேஸை ஃபுல்லாக கேட்டுட்டு கடைசியாக சொன்னார், சிங்கப்பூரில் பிறந்தவன் பாங்கு சொன்னதுக்கு பின்னாடியும் தூங்குறான்னா சிங்கப்பூரில் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன். இது உழைப்பை தேடுகிற பூமியை தவிர ஓய்வை தேடுகிற பூமி அல்ல. இந்த தீர்ப்பு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிட்டார். அது மாதிரி இஸ்லாமியர்களுடைய தனித்தன்மை என்பது நேர மேலாண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்மாவுக்கு கூட சொல்லுவாங்க, வாங்க சொல்லியாச்சுன்னா பள்ளிவாசலுக்குள்ளே வந்துருங்க. ஃபஸ்ஸாவ் இலா திக்ரில்லாஹி இதா நூதிய லி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. ஜும்மாவுடைய நேரத்தில் பாங்கு சொன்னால் உள்ளே வந்துருங்க, வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு, தொழுது முடிச்சாச்சுன்னா வெளியே போயிடுங்க. உங்களை கட்டுப்படுத்தி உள்ளேயே உட்கார வைக்கணுங்கிறது இஸ்லாத்தினுடைய கட்டளை அல்ல. எதை எதை எப்பப்போ செய்யணுமோ அப்பப்போ கரெக்டாக செய்யணும். கிடைக்க வேண்டிய நேரத்தில் தொழுகையை மிகச்சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்னு அல்லாஹு தாலா சொன்னான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. இப்போ நீங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கிறீங்க, பெல் அடித்தோன்னா வந்துட்டீங்க. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். ஆனால் ஊருக்குள்ளேயே பக்கத்தில் பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு வாங்க சொன்ன உடனே தான் நம்ம குளிக்கவே போகிறோம். ஏன்னா நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அந்த 2 ரக்காத்து, அதுவும் முதல் ரக்காத்தில் இமாம் குனியறதுக்கு முன்னாடி போயிட்டா போதும், 2 ரக்காத்து கிடச்சிரும். யாரோ ஒருத்தர் சட்டம் சொல்லியிருக்காங்க. ஈஸியாக எதெல்லாம் நமக்கு சாய்ஸோ அதெல்லாம் சட்டமாக்கப்பட்டு விட்டது. எனவே அல்லாவுக்காக நேரம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. ஒருத்தர் தெளிவாக சொல்லுவார், ஒரு ஆள் பஸ் ஸ்டாண்டில் வர்றாரு, ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்குறான். கேட்டவுடனே பாக்கெட்டில் பார்க்குறாரு, 30 ரூபா இருந்துச்சு. 30 ரூபா இருந்தவுடனே 6 ரூபா பஸ்ஸுக்கு வேணும். மீதி 24 ரூபாய் எடுத்து அவனுக்கு தர்மம் போட்டார். 24 ரூபாய் போட்டார். கொஞ்ச நேரம் ஆனவுடனே பக்கத்தில் உள்ள ஒருத்தர் சொன்னார், என்னங்க 6 ரூபா வச்சுருக்குறீங்க, இப்போ விலையை கூட்டிட்டாங்களா, 7 ரூபாய் இல்லைன்னு சொன்னார். சொன்னோடனே இந்த ஆளை பிச்சைக்காரன்ட்ட போய் ஒரே 1 ரூபாய் திருப்பி தாண்டு கேட்டார். எங்கள்கிட்ட எல்லாம் போட்டுறது தான், திருப்பி தர்ற வழக்கம் எங்களுக்கு கிடையாதுன்ட்டான். உடனே என்ன செய்வார், ஊங்கி ஒரு அறை விட்டு தட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவார். 24 ரூபா போட்டிருக்கேன் உனக்கு, ஒரே 1 ரூபா தான் நான் திருப்பி கேட்குறேன், எனக்கு தர முடியாதுன்னா உனக்கு எவ்வளவு திமிருன்னு எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். இது இயல்பு. அல்லாஹ் தஆலா 24 மணி நேரத்தை கொடுத்து மொத்தமாக ஒரு 5 தொழுகைக்கு ஒரே 1 மணி நேரம் எனக்கு கொடுன்னு கேட்குறான். பள்ளிவாசல்லே கடைண்டா அல்லாஹ் சொல்லவே இல்லை. எங்களுக்கு வேறு வேலை இருக்குல்லன்ட்டு நம்ம சொல்லிட்டு போனோம்னா அல்லாஹ் என்ன செய்வான்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
ஒரு அதிசயம் என்னான்னு கேட்டால், முஸ்லீம்கள் பயான்களால் செம்மைப்படுத்தப்பட்டவர்கள். வேறு எந்த சமுதாயத்துக்கு அது கிடைக்காது. முஸ்லீம்கள் அறிவுரைகளால் செம்மைப்படுத்தப்பட்டவர்கள். எனவே இந்த காலம், கொரோனா காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தில் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் வேடிக்கையாக சொன்னான், அல்லாவை பார்த்து கொரோனா கேட்டுச்சான். பார்த்தியா, அவன் பள்ளிவாசலையும் மூட வச்சுட்டேன்னுச்சான். அல்லாஹ் திருப்பி சொன்னான்னா, மூதேவி இவ்வளவு நாளும் பள்ளிவாசல்லையும் தொழுங்க, வீட்லையும் தொழுங்க, வீட்டை பள்ளிவாசல் ஆக்குங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டானுவ. இன்னைக்கு பாரு, ஒவ்வொரு வீடும் பள்ளிவாசலாக மாறி இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க, அஜித்து நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஜும்மா தொழலாமா? எப்பா, ஒரு அஜர்த்தோ அல்லது ஒரு சமுதாயமோ ஒரு சமுதாய தலைவரோ சட்டம் போட்டாச்சுன்னா அதை மதிக்கப்படுங்கப்பா. 4 பேர் நிற்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் 4 பேர் நிற்கும் போது 4 பேரில் ஒருத்தனுக்கு கொரோனா வந்துருச்சு, 2 பேருக்கு சேர்ந்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த தொழுகையே உனக்கு சாபமாக மாறக்கூடிய அவலம் இருக்கிறது. அரசாங்கம் சொல்லிட்டான், கேட்டு தொலையணும். அதை விட சமய தலைவர்கள் சொல்லிட்டாங்க, அவங்களுக்காவது மரியாதை கொடுக்கணும்னு நம்ம சொல்ல வேண்டியதாயிருச்சு. எப்படி பார்த்தாலும் இந்த 11 மாத காலம் நமக்கு சோதனையாக அமைந்து, இந்த வாரத்தில் இருந்து சொல்லப்போனால் இந்த வாரத்தில் இருந்தால் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், விடுதலை கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இனியாவது நேர மேலாண்மையை கடைபிடிக்கக்கூடிய நல்லவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.